சிலைகளை தயாரிக்கிறவரு. ஒரு ஊர்ல வர்மான்னு ஒருத்தர் சிலை செய்யறவர் இருந்தாரு. அவர் அவரோட வேலைக்கு ரொம்ப பிரபலமானவர். யம தர்மராஜாவோட அரண்மனையில. இங்க பாருங்க, பூமிக்கு போய் அந்த வர்மாவை இங்க கூட்டிட்டு வாங்க. ஏன்னா அவனுடைய ஆயுள் முடிஞ்சு போச்சு. நீங்க சொன்னபடியே நாங்க செய்யறோம் மகாராஜா. எங்க கூட வா வர்மா. உன்னோட விதி முடிஞ்சு போச்சு. இப்ப மேல போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. யம தர்மராஜா உடனடியா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. இல்ல, தயவு செஞ்சு என்ன வாழ விடுங்க. நான் இவ்வளவு சீக்கிரமா சாக விரும்பல. என்ன தயவு செஞ்சு வாழ விடுங்க. வர்மா கனவுல இருந்து முழிச்சதுக்கு அப்புறம் இது வெறும் ஒரு கனவுதான் அப்படிங்கறத உணர்ந்தாரு. ஒருவேளை உண்மையாவே அந்த யம தர்ம ராஜாவுடைய தூதுவர்கள் என்ன கூட்டிட்டு போக வந்தா நான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும். நான் என்ன மாதிரியே ஒரு 10 சிலைகளை உருவாக்குனா இதுல எது உண்மையானதுன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த மாதிரி அவங்கள நான் ஏமாத்திரலாம். அவர் மாதிரியே இருக்கிற 10 சிலைகளை உருவாக்குனதுக்கு அப்புறம் நான் இந்த சிலைகளுக்கு நடுவுல நின்னுக்கிட்டா அவங்களால என்ன கண்டுபிடிக்கவே முடியாது. அப்ப நான் சந்தோஷமா உயிரோட இருக்கலாம். அன்னைக்கு ராத்திரி வர்மாவுக்கு வந்த கனவு மாதிரியே யமராஜாவோட தூதுவர்கள் அவரை கூட்டிட்டு போக வந்தாங்க. என்னது இது? இங்க ஒரு 11 வர்மாக்கள் இருக்காங்க. எல்லாருமே ஒரே மாதிரி இருக்காங்களே. இதுல யாரு உண்மையான வர்மான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி வா, நாம உடனே திரும்பி போய் யமராஜா கிட்டயே சொல்லிடலாம். யம தர்மராஜா, நாங்க போன இடத்துல 11 வர்மாக்கள் இருக்காங்க. அந்த 11 பேர்ல யாரு உண்மையான வர்மான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அடடடடா, அந்த சிலைய பண்றவன் பெரிய புத்திசாலியா இருப்பான் போல இருக்கு. அவன மாதிரியே இருக்கிற சிலைகளுக்கு நடுவுல போய் அவன் ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். போய் அவனை கண்டுபிடிங்க, இல்லனா நீங்க தண்டிக்கப்படுவீங்க. இங்க பாருங்க, ஒரு கலைஞனால அவனுடைய கலைய குறை சொன்னா ஏத்துக்கவே முடியாது. அதனால அவன் சிலைகளை பத்தி தப்பா பேசுங்க. அப்ப அவனாவே வெளியில வந்து மாட்டிக்குவான். இந்த சிலையில ஒரு குறை இருக்கு பாத்தியா? இத பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அப்புறம் இந்த சிலைய பாத்தியா? வாய்ப்பே கிடையாது. இதுல இருக்கிற குறை என்னன்னு சொல்லுங்க. நான் செஞ்ச சிலைகள்ல எந்த ஒரு குறையுமே இருக்காது. அவரோட வேலையை குத்தம் சொன்னதுல வர்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவர் அறியாம அவரே காட்டி கொடுத்துக்கிட்டாரு. இதுல இருக்கிற குறை என்னன்னா அந்த சிலைகளால பேச முடியாது. ஆனா நீ பேசுற. இப்போ உன்னால எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அதுக்கப்புறம் அவரை யம தர்மராஜா கிட்ட அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு மனுஷன் தன்னை நினைச்சு தானே இப்ப பெருமைப்படுறானோ அப்ப அவனோட அழிவு நெருங்கிடுச்சுன்னு அர்த்தம்.